வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் 9th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 1 இயல் 2 வீடியோவை பார்த்தோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி தான் கண்டினியூவாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வரக்கூடிய டிஆர்பி, டெட்டு, டிஎன்பிசி, ஓகேங்களா, இதுக்கெல்லாம் தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயல்லிருந்து வினா வங்கி, அதாவது பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க், அதாவது ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, தமிழ் எல்லாமே வீடியோவாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு தேவைன்னா பின்னாடி பேக்கில் அதனுடைய கொஷின் வினா வங்கிலாம் நம்ம வீடியோவை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 9th புக்கில் இருக்கக்கூடிய உரைநடை இயல் 3லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகேங்களா? பாருங்கள், கலை சொற்கள், கலை சொற்கள் அறிவோம், கலை சொற்கள் அறிவோம். பாருங்க, குமிழிக்கல் அப்படின்னா கேன்சல் ஸ்டோன், நீர் மேலாண்மைனா வாட்டர் மேனேஜ்மெண்ட், பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி, வெப்பமண்டலம் டிராபிக்கல் ஜூன், மறைநீர் வைரல்ஸ் விஜுவல்ஸ் வாட்டர், நூல்களும் ஆசிரியர்களும், நூல்களும் ஆசிரியர்களும். அழகின் சிரிப்பு அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் மா அசோகன். உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய செலவிடப்பட்ட தண்ணீர் தேவை குறித்து பேசுவது புலப்படாத தண்ணீர். இதனை மறைநீர் என்னும் பெயரிலும் குறிப்பர். 1 கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய 222 லிட்டர் தண்ணீர் தேவை. 1 கிலோ சர்க்கரை உற்பத்தி செய்ய 1780 லிட்டர் தண்ணீர் தேவை. 1 கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய 2500 லிட்டர் தண்ணீர் தேவை. 1 கிலோ காப்பி கொட்டையை உற்பத்தி செய்ய 18,900 லிட்டர் தண்ணீர் தேவை. அடுத்து பாருங்க, இயல் 3. ஓகேங்களா? உள்ளத்தின் சீர், ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது தான் இயல் 3ல் முதல் பாடல். வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்துபவை மாடுகள். ஏறு தழுவுதல் முதலில் கால் கொண்டது முல்லை மற்றும் மருது நிலங்களில். தமிழர் தம் வாழ்வோடு பின்னி பிணைத்து பண்பாடாகியுள்ளது ஏறு தழுவுதல். தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு ஏறு தழுவுதல். இளைஞர்களின் வீரத்தை பெருமிதப்படுத்தும் பண்பாட்டு நிகழ்வு ஏறு தழுவுதல். நூற்றாண்டுகள் பல கடந்தும் தமிழர் தம் அடையாளமாகவே நிறுவப்பட்டிருப்பது ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் கலித்தொகை. கலித்தொகை. முல்லை நிலத்தில் ஆயர்கள் பங்கேற்கும் நிகழ்வு ஏறு தழுவுதல். எழுந்தது துகள்கள் ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுபு, கலங்கினார் பலர் என்பது கலித்தொகை வரிகள். இவ்வரிகளில் குறிப்பிடப்படும் செய்தி ஏறு தழுவுதல். மிடுக்கினும் வீரத்தினுடன் போருக்கு செல்லும் மருதநில போர் வீரர்களை நிகர்ந்தரனாக இருந்தவனாக கூறப்படுபவை காளைகள். நீரு எடுப்பவை, நிலம் சாடுபவை, மல்லர் வனப்பு ஒத்த என்று காளைகளை பற்றி கூறும் நூல் கலித்தொகை. ஏறுகோள் குறித்து கூறும் நூல்கள் கலித்தொகை, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பா மாலை. ஏறு தழுவுதல் பற்றி பள்ளி இலக்கியங்களில் குறிப்புகள் உள்ளன. எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை குறிப்பிடும் வரும் பல்லு நூல் கண்ணுடையப்பன் பல்லு. காளை போல் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ள வெளிநாட்டு இடங்கள். எகிப்தில் உள்ள பெனிகாஷன் சித்திரங்கள். கிரீட் தீவில் கினோனஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்கள். எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்படும் நடுக்கல் எருது பொருதற்கல். மாவட்டத்தில் உள்ள நடுக்கல்லில் உள்ள குறிப்பு. எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்.
கருந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்தப்பட்டவன் சங்கன். சங்கனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் எடுத்த நடுக்கல் என்பது அக்குறிப்பின் பொருள். 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் உள்ள இடம் நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி அருகில் உள்ள கரிக்கையூர். திமிழுடன் கூடிய காளையொன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் உள்ள ஊர் மதுரை உசிலம்பட்டி அருகில் உள்ள கள்ளத்தூர் மேட்டுப்பட்டி. காளை ஓவியம் கண்டறியப்பட்ட ஊர் தேனி மயிலாடும்பாறை அருகே உள்ள சித்திரக்கல் புடவில். காளை தெய்வமாக வழிபட்டவர்கள் சிந்துவெளி நாகரிக மக்கள். சிந்துவெளி அகழ்வாய்வுகளில் மாடு தழுவுதல் கல்முத்திரை ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. இம்முத்திரை தழுவுதலை குறிக்கிறது என்று குறிப்பிடுபவர் ஐராவதம் மகாதேவன். தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளம் ஏறுதழுவுதல். முல்லை நிலத்து மக்களின் அடையத்தோடு பிணைந்து ஏறுதழுவுதல். மருத நிலத்துக்கு மேலாண்மை குடிமக்கள் தொழில் உற்பத்தியோடு பிணைந்தது ஏறுதழுவுதல். பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடு பிணைந்தது ஏறுதழுவுதல். பாருங்க, மாடுகளை போற்றி மகிழ்வித்து ஏற்படுத்திய விழாதான் மாட்டுப் பொங்கல். மாடுகளுடன் விளையாடி மகிழும் மரபாக உருக்கொண்டது ஏறுதழுவுதல். ஏறுதழுவதின் வேறு பெயர்கள் மாடு பிடித்தல், மாடு அணைத்தல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டி, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டி, ஏறுதழுவுதல், ஜல்லிக்கட்டு. ஜல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையம். ஜல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையம். புலியின் கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழங்கும் தற்போது உள்ளது. தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு ஸ்பெயின். ஸ்பெயின் நாட்டின் காளையை கொன்று அடக்குபவனே வீரனாக கருதப்படுவான். ஸ்பெயின் நாட்டின் காளை சண்டையை ஆயுதங்களை பயன்படுத்துவது உண்டு. மேலை நாடுகளில் நடத்தப்படும் காளை விளையாட்டு வெளிப்படுத்துவதும் மனிதனுக்கு ஒளிந்திருக்கும் வன்மையும் போர் வெறியையும். தமிழகத்தில் ஏறுதழுவதில் காளையை அடக்குபவர்கள் எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடாது. அன்பையும் வீரத்தையும் ஒரு சேரா வளர்த்தெடுக்கும் விளையாட்டு ஏறுதழுவுதல். ஏறுதழுவுதலில் காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரனாக போற்றப்படுவார். ஏறுதழுவுதல் 2000 ஆண்டுகள் தொன்மையுடையது. விலங்குகளை முன்னிலைப்படுத்தி வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையும் வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடாக விளங்குவது ஏறுதழுவுதல். அடுத்த பாடம் பாருங்க, மணிமேகலை. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தான் என்பது இவரது இயற்பெயர். சாத்தனார் திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர். சாத்தனார் கூல வணிகம் செய்பவர். கூலம் என்றால் தானியம். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் சாத்தனாரும் சமகாலத்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளும் சாத்தனாரும் சமகாலத்தவர். தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். அல்லும் பகலும் உழைப்பில் திளைக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தரும் வாயிலாக விளங்குவது விழா. புகார் நகரங்களோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்துவது இந்திர விழா. இந்திர விழாவை பற்றி குறிப்பிடும் நூல்கள்
சிலப்பதிகாரம், மணிமேகலை. தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்வது சிலப்பதிகாரம், மணிமேகலை. மணிமேகலை ஐம்பெரு காப்பியங்களில் ஒன்று. மணிமேகலையின் வேறு பெயர் மணிமேகலை துறவு. மணிமேகலையின் துறவு வாழ்க்கை கூறுவதால் இப்பெயர் பெற்றது. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இப்பெயர் பெற்றது. பெண்மையை முதன்மைப்படுத்திய புரட்சி காப்பியம். பெண்மையை முதன்மைப்படுத்திய புரட்சி காப்பியம் மணிமேகலை. பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் மணிமேகலை. சொற்சுவையும் பொற்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்தது மணிமேகலை. மணிமேகலை பௌத்த சமய சார்புடைய காப்பியம். மணிமேகலை பௌத்த சமய சார்புடைய காப்பியம். கதை அடிப்படையில் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறப்படுவது மணிமேகலை. மணிமேகலையில் உள்ள காதைகள் 30. மணிமேகலையின் முதல் காதை விலாவரை காதை. அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். அடுத்தது சொல்லும் பொருளும். குழியி ஒன்று கூடி, கோட்டி மன்றம், வேதிகை திண்ணை, தாமல் மாலை, செற்றம் சினம், சமய கணக்க சமய தத்துவவாதிகள், பாடை மாக்கள், பல மொழிகள் பேசும் மக்கள், கதலிகை கொடி, சிறு சிறு கொடியா பல கொடிகள் கட்டியது, காலுன்று கொடி, கொம்புகளின் கட்டும் கொடி, விலேதம் துணியலான கொடி, துருத்தி ஆற்றிடை குறை, ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு, தோம் குற்றம், பொலம் பொன், தூணம் தூண், பசி மலை, கலாம் போர். கலாம் போர். அடுத்து பாருங்க, ஐம்பெரு குழு. ஐம்பெரு குழு பாருங்க, அமைச்சர், சடங்கு செய்பவர், படைத்தலைவர், தூதர், சாரணர் அல்லது ஒற்றர்னு சொல்லுவாங்க. இது ஐம்பெரு குழு. என்பராயம் கரணத்தியலார், கரும விதிகள், கனக சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவிழி மறவர். பின்வரும் மணிமேகலை காப்பிய வரிகள். தோரண வீதி தோமாறு கொட்டியும், பூரண குடும்பம் புலம்ப லிகைகளும், பாவை விளக்கும் பலருடன் பரம்பு மின். பரம்பு மின். பழமணல் மாற்றுமின், புதுமணல் பரம்பு மின், செற்றமும் கலாமும் செய்யாது அகலமின், பசியும் பிணியும் பகையும் நீக்கி விசியும் பலனும் சுரக்க, அறம் எனப்படுவது யாதென கேட்பின், மறவது இதுகோல் மண்ணுயிர்க்கெல்லாம், உண்டியும் உடையும் உரையினுள் அல்லது கண்டது இல் என்ற அடிகள் மணிமேகலையில் உள்ளது. அடுத்து பாருங்க, அகழ்வ ஆய்வுகள். அடுத்தது அகழாய்வுகள். கீழடி மதுரை நகருக்கு அருகே உள்ளது. கீழடி அகழ்வாய்களில் கிடைத்துள்ள தொல்பொருட்கள், சுடுமண் பொருட்கள், உலோகப் பொருட்கள், முத்துக்கள், கிளிஞ்சல் பொருட்கள், மான் கொம்புகள், சோழிகள், இரத்தினக்கல் வகைகள், செம்பு, சங்கு வளையங்கள், கற்கருவிகள், சிறிய குடுவைகள், உரை கிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு பானைகள், தானியங்களை சேகரிக்கும் களங்கள், எலும்பினாலான கூர்முனைகள், சதுரங்க காய்கள், தமிழ் பிறமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், நீர் சேகரிப்பு பெரிய மட்கலங்கள். கீழடியில் கிடைத்தவை 3 வெவ்வேறு காலகட்டங்களில் சேர்ந்தவை. இவற்றுள் தொன்மையானவை சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. பெரும்பான்மையான இடங்கள் வெளிப்படுத்துபவை இறப்பு தொடர்பான தடயங்கள். தமிழரின் உரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் காட்சிகளாக இருப்பவை கீழடியில் கண்டறியப்பட்ட வாழ்விட பகுதி, செங்கல் கட்டுமானங்கள். மண்ணை தோண்டி பார்ப்பது நம் முன்னோர்களின் மண் பாண்டை எண்ணி பார்ப்பதற்கு. சென்னை பல்லாவாரம் செம்மண் மேட்டுப்பகுதியில்
எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடித்தவர் ராபர்ட் புரூக்ஸ். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1863. இந்த கருவிதான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் இந்த சென்னை பல்லவாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுதான். ரோமானியர்களின் பல காசுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கோவை. அகழ்வாய்வில் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்த இடம் அரிக்கமேடு. முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர் 1914. பட்டிமன்றம் என்பதன் இலக்கிய வழக்கு பட்டி மண்டபம். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டிமண்டம் என்று குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். பட்டிமண்ட 10 பாங்கு அறிந்து ஏறுமின் என்று குறிப்பிடும் நூல் மணிமேகலை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினோடு 2 அரியணையை என கூறும் நூல் திருவாசகம். பண்ண அரும் கலைதெறி பட்டி மண்டம் என்று குறிப்பிடும் நூல் கம்பராமாயணம். பழையன கழிதலும் புதிதென புகுதலும் வாழவா கால வகையினே என்று குறிப்பிடும் நூல் நன்னூலை இயற்றியவர் பவனநந்தி முனிவர். மேலும் சில செய்திகள். இந்தியாவின் அடையாள சின்னமாக போற்றப்படுபவை காங்கயம் மாடுகள். தமிழக மாட்டினங்களின் தாய் இனம் என்று கருதப்படுவது காங்கயம். காங்கய மாடுகள் பிறக்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கும். 6 மாதம் வளர்ந்த பிறகு சாம்பல் நிறமாக மாறிவிடும். காங்கய பசுக்கள் சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கும். மிடுக்கான தோற்றத்துக்கு பெயர் பெற்றவை காங்கய இன காளைகள். ஏறுதழுவுதலுக்கு பெயர் பெற்றவை காங்கய காளைகள். காங்கயம் காளைகள் ஏறு உழுவதற்கும் வண்டி இழுப்பதற்கும் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. காங்கய மாடுகள் கேரளம், கர்நாடகா, ஆந்திரம் ஆகிய மாநிலத்தவரால் விரும்பி வாங்கி செல்லப்படுகின்றன. காங்கய மாடுகள் ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் இலங்கை, பிரேசில், பிலிப்பைன்ஸு, மலேசியா. காங்கய மாடுகளின் உருவம் பொறித்த சேரர் கால நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கரூரில் அமராவதி ஆற்றந்துறை. இந்நாணயங்கள் கிபி 1 நூற்றாண்டை சேர்ந்தவை. அடுத்து பாருங்க. கலை சொற்கள் அறிவோம், அகழ்வாய்வு, எக்ஸ்குலேஷன், கல்வெட்டு, எபிகிராஃபி, நடுக்கல், ஹீரோ ஸ்டோன், பண்பாட்டு குறியீடு, கல்ச்சரல் சிம்பிள், படைப்பு சிற்பம், எம்போசிடு சொல்யூஷன், பொறிப்பு, இன்ஸ்கிரிப்ஷன், நூல்களும் ஆசிரியர்களும். அடுத்த டாபிக்கு நூல்களும் ஆசிரியர்களும். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தர்ஷனமூர்த்தி. தமிழக வரலாற்று தமிழர் பண்பாடு ராஜமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் ரத்தினம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் ராஜன். தமிழர் சால்பு வித்யானந்தன். அடுத்த டாபிக் பாருங்க. திருக்குறள். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். இனம், ஜாதி, நாடு குறித்து எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை திருக்குறள். திருக்குறளின் வேறு பெயர் முப்பால், பொதுவுரை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை. திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதியவர் பதின்மார். தருமர், அதாவது 10 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. தருமர், தாமந்தர், திருமலையார், பரிதி, பரிமேலழகர், பரிபொருள், மல்லர், மணக்குடவர், நச்சர், காளிங்கர். திருக்குறளுக்கு உரைகளில் சிறந்தது பரிமேலழகர் உரை. திருக்குறள் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்பு
திருவள்ளுவ மாலை. மொத்தம் 55 பாடல்கள் இருக்குது. 53 புலவர்கள் எழுதியிருக்காங்க. திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள்: நாயனார், தேவனார், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாபோதர், பெருநாவலர். திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள். திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறளில் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறள் இதுவரை 100க்கு மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது. மொத்தம் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்த பாடம் பாருங்க, இயல் நாடு. அடுத்த பாடம் இயல் நாடு. ஓகேங்களா? 8க்கும் சென்றிடுவீர், 8 திக்கும் சென்றிடுவீர். இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும். ஒளிப்படி இயந்திரம். போட்டோ காஃபியர் என்பதற்கேற்ற தமிழ் சொல் ஒளிப்படி இயந்திரம். இதனை அனைவரும் ஜெராக்ஸ் என்று பொதுவாக கூறுவர். இதனை உருவாக்கியவர் நியூயார்க்கைச் சேர்ந்த ஜெஸ்டர் கார்லன். இவர் காப்புரிமை சட்ட வல்லுநரும் பகுதி நேர ஆய்வாளரும் ஆவார். மின்னணு புகைப்பட சோதனைகளுக்கு செஸ்டர் கார்லன் பயன்படுத்தி கொண்டது நமது சமையலறையை கந்தகம் தடவிய துத்தநாக தகட்டை கொண்டு 1936இல் செஸ்டர் கார்ல்சன் உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார். கிரேக்க மொழியில் சிரோகிராஃபி என்ற சொல் என்றால் உலர் எழுத்துறை, ட்ரை ரைட்டிங் என்று பொருள். இதிலிருந்து ஜெராக்ஸ் என்னும் பெயர் வந்தது. இதிலிருந்து ஜெராக்ஸ் என்னும் பெயர் வந்துள்ளது. செஸ்டர் கார்ல்சன் ஜெராக்ஸ் இயந்திரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஆண்டு 1959. தொலைநகல் இயந்திரம், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸ், குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதற்கு காப்புரிமை பெற்ற ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்பெயின் 1846 பான் டெலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கியவர் ஜியோவன்னி காசில்லி இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர். முதலில் பாரிஸ் நகரில் லியான் நகரத்துக்கு தொலைநகர் சேவை தொடங்கப்பட்டது 1865. தொலைநோக்கியை கண்டுபிடிப்பதற்கு 11 ஆண்டுகள் முன்பு தொலைநகல் சேவை தொடங்கியது. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் அமெரிக்காவின் ஹாங் மாக்னாஸ்கி 1985. இந்த இயந்திரத்திற்கு இவர் இட்ட பெயர் காமா ஃபேக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா தானியாக்கி பண இயந்திரம், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின், அதாவது பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின். தானியாக்க பண இயந்திரம் நிறுவப்பட்ட நாள் 1967 ஜூன் 27. தானியாக்கி பண இயந்திரத்தை நிறுவியவர் இங்கிலாந்தைச் சார்ந்த ஜான் ஷெப்பர்ட் பரன். தானியாக்கி பண இயந்திரம் நிறுவப்பட்டது லண்டனின் பார்க்லேஸ் வங்கிக்காக. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுக்க பயன்படுத்துவதற்காக சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது. அங்கு சாக்லேட் இங்கோ பணம் என்று கூறியவர் ஜான் செப்பரன். அட்டை பயன்படுத்தும் இயந்திரம் ஸ்வீப்பிங் மிஷின். இது கட்டணம் செலுத்தும் கருவி, பேமெண்ட்
டெர்மினல் என்று, விற்பனை கருவி பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் டெர்மினல் என்று அழைக்கப்படுகிறது. கடவு சொல்லும் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்து காப்புரிமை பெற்ற ஆண்ட்ரின் ஆக்ஸ்பீல்ட் 1962. ஆரம்பத்தில் பெட்ரோல் தருவதற்கு மட்டுமே காப்புரிமை தரப்பட்டது. தமிழக அரசின் நியாய விலை கடைகளில் பயன்படுத்தும் குடும்ப அட்டை திறன் அட்டை கருவி வையக விரிவு வலை வழங்கியதை உருவாக்கியவர் டிம் பெர்னிஸ் லீ 1990. இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்னும் புகழ்பெற்ற வாசகத்தை கூறியவர் டிம் பெர்னர்ஸ் லீ. பணியாளர்களின் வருகை பதவிக்காகவும் வெளியேறுகை பதவிக்காகவும் பயன்படுத்துவது ஆளறி சோதனை கருவி பயோமெட்ரிக் டிவைஸ். ஆளறி சோதனை கருவியில் பதிவு செய்யப்படுபவை கைரேகை, முகம், விழித்திரை ஆகியவற்றில் ஒன்று அல்லது அனைத்தும். இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் இங்கிலாந்தைச் சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிஸ் 1979. இணைய பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு 1991. IRCTC என்பது இந்திய தொடர்வண்டி உணவு வழங்குதல் மற்றும் சுற்றுலா கழக இணைய வழிப்பதிவு. 2002ஆம் ஆண்டு இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போது சராசரியாக ஒரு நாளைக்கு 29 பயணச்சீட்டுகள் இணைய வழியாக பதிவு செய்யப்பட்டன. 2015 ஏப்ரல் 1 அன்று ஒரே நாளில் 13 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. தற்போது ஒரு நிமிடத்திற்கு 1500 பயணச்சீட்டுகள் பதிவு செய்ய முடியும். தற்போது 3 லட்சம் பயணியர்கள் ஒரே நேரத்தில் இணையவழி சேவைகளை பயன்படுத்த முடியும். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படும் தேசிய திறனாய்வு தேர்வு நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம், 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படும் தேசிய திறனாய்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு நேஷனல் மீன்ஸ்கூப் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம், கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படும் ஊரக திறனாய்வு தேர்வு அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். அடுத்த படம் பாருங்க, ஓ என் சமகால தோழர்களே. அடுத்த படம் ஓ என் சமகால தோழர்களே. ஓ என் சமகால தோழர்களே என்னும் கவிதையை எழுதியவர் வைரமுத்து. அறிவியலும் இணைந்து வளர்ந்தது தமிழ் சமூகம். கவிஞர் வைரமுத்து பிறந்த ஊர் தேனி மாவட்டம் மெட்டூர். வைரமுத்து பத்ம விபூஷன் விருதை பெற்றவர். 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற வைரமுத்தின் புதினம் கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு தான் சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்றார் வைரமுத்து. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 2003. இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது 7 முறை பெற்றவர் வைரமுத்து. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறை பெற்றவர் வைரமுத்து. சிறந்த பாடலாசிரியரான மாநில அரசு விருதினை 4 முறை பெற்றவர் வைரமுத்து. பின்வரும் வைரமுத்துவின் கவிதைகள்: கிளிக்கும் ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை, மூத்தோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, பழமையை எல்லாம் பழமையல்ல, பண்பும் அன்பும் பழமையாதம், ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழிசை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். இன்னும் சில செய்திகள்: புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவவன ஊர்தி என்று கூறும் நூல் புறநானூறு. பெருந்தசனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்றான் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சீவக சிந்தாமணி. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள இலாம்பகம் நாமகள் இலாம்பகம். மொத்தம் 13 இலாம்பகம். அடுத்த பாடல் பாருங்க. அடுத்த பாடம் உயிர் வகை. கண்கேட்டு உண்டு உயர்ந்து உற்றிரியும் ஐம்புல உணர்வுகளின் வாயிலாக
பெறுவது அறிவு. அறிவை பெறுவதற்கு பொறிகள், கண், காது, வாய், மூக்கு, உடல் 5 உறுப்புகள் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஓர் அனுபவத்தை இழந்து விடுவோம். பின்வருவன தொல்காப்பிய வரிகள். ஒன்றிருவது ஊற்றிருவது, இரண்டிருவது அதனோடு நாவே, மூற்றிருவது அவற்றோடு மூக்கே, நான்கறிவது அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவது அவற்றோடு செவியே, ஆறறிவது அவற்றோடு மனமே, நேரின் உணர்ந்து நெறிந்திடுனாரே. அதாவது பார்த்தீங்கன்னா 1 உயிர் முதல் 6 உயிர் வரை தொல்காப்பிய வரிகள் தான் இது. ஓரறிவு என்பது உற்றறிதல், அதாவது பார்த்தீங்கன்னா தொடு உணர்வு. தொடு உணர்வுக்கு எடுத்துக்காட்டு புல்லு, மரம். ஈரறிவு என்பவை உற்றறிதல், சுவைத்தல். அதை பார்த்தீங்கன்னா உற்றறிதல்னா தொடுதலும் சுவைத்தலும். எடுத்துக்காட்டு சிப்பி, நத்தை. மூவறிவு என்பவை உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல். எடுத்துக்காட்டு கரையான், எறும்பு. நான்கறிவு என்பவை உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல். எடுத்துக்காட்டு நண்டு, தும்பி. ஐந்தறிவு என்பவை உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல். எடுத்துக்காட்டு பறவை, விலங்கு. ஆறறிவு என்பவை உற்றறிவு, சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிவு. அதாவது பார்த்தீங்கன்னா மனம். எடுத்துக்காட்டு மனிதன். எடுத்துக்காட்டு மனிதன். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்றுள்ள முதல் இலக்கண நூல். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் எழுத்து, சொல்லு, பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. தொல்காப்பியத்தில் 23 இயல்களை கொண்டுள்ளது. எழுத்து, சொல் ஆகிய அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்கப்படுகின்றன. தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குவது தொல்காப்பியத்தின் பொருளதிகாரம். எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றின் அடிப்படையில் விளக்கும் இயல் பிறப்பியல். தொல்காப்பியத்தில் அயல்நாட்டு அறிஞர்களால் பாராட்டப்படும் பகுதி எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றுகளின் அடிப்படையை விளக்குவது. அடுத்த பாடம் பாருங்க, விண்ணையும் சாடுவோம். அடுத்த பாடம் விண்ணையும் சாடுவோம். ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகின் எங்கு எதிர்விளையாக ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. இந்திய வானியல் அறிவியல் துறையில் சிறப்பிடம் பெற்றவர்கள் அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி சிவன். இஸ்ரேவில் 9வது தலைவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிவன். இஸ்ரேவின் தலைவர் பதவியை ஏற்றிருந்த முதல் தமிழர் சிவன். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக சிவன் இருந்த ஆண்டு 2015. இஸ்ரே, ISRO. இஸ்ரே என்பதன் விளக்கம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். சிவனின் சொந்த ஊர் நாகர்கோவில் அருகிலுள்ள வல்லங்குமார விலை. சிவனின் அப்பா கைலாச வடிவ செய்த தொழில் மாங்காய் வியாபாரம். மாங்காய் வியாபாரம். எவ்வளவு வேணும்னாலும் படி, ஆனால் உன் படிப்புக்கு உண்டான செலவை நீயே வேலை செய்து சம்பாதிச்சு என்று சொன்னவர் சிவனின் தந்தை. சிவன் கல்லூரியில் படித்த படிப்பு கணினி அறிவியல். சிவன் MITயில் படித்தது வானூர்தி பொறியியல் ME. சிவனின் முதல் பணி விக்ரம் சாராபாய் நிறுவனத்தின் பொறியாளர். PSLV என்பதன் விளக்கம் போலார் சேட்டலைட் லாங்குவேஜ் வைக்கிள்ஸ். முதலில் PSLV திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்த ஆண்டு 1983. சிவன் வேலையில் சேர்ந்த ஆண்டு 1982. PSLV திட்டத்தில் சிவன் வேலை. ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் என்ன மாதிரியான மென்பொருள் பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு உயரம், எவ்வளவு அகலம், எந்த பாதையில் போக வேண்டும் ஆகியவற்றை முடிவு செய்வது. இத்திட்டத்தில் சிவன் கவனித்தது வன்பொருள் தவிர்த்து மற்ற வேலைகள். சிவன் உருவாக்கிய செயலி சித்தாரா. சித்தாரா என்பதன் விளக்கம் சாஃப்ட்வேர் ஃபார் இன்டெலிஜென்ட் ட்ரக்லேஜ் அனாலைசிங் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றி
முழு விவரங்களையும் பின்னலாக முறையில், அதாவது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சேகரிப்பு செயலி சித்தாரா. உலகின் முதல் செயற்கைக்கோள் ஏவப்பட்ட ஆண்டு 1957 ஸ்புட்னிக். இந்த செயற்கைக்கோளை விட்ட நாடு ரஷ்யா. இதுவரை இந்தியாவுக்காக செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் 45. நம்முடைய தேவைகளுக்கு மேலும் 45 செயற்கைக்கோள்கள் தேவை. கடல் பயணத்திற்காக உருவாக்கப்பட்ட செயலி நேவி. விண்வெளி துறையில் உள்ள தொழில்நுட்பங்கள் 3 வகை. அவையான செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு தொழில்நுட்பம், செயற்கைக்கோள்களை ஏற்றி செல்லும் ஏவுஊர்தி, ஏவுஊர்தியிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோள்கள் தரும் செய்திகளை பெற்று பயன்படுத்துதல். இஸ்ரே இலக்குகள். PSLV Mark II ஏவுகணை 2.25 டன்களிலிருந்து 3.25 டன்கள் சுமந்து திறனாக மாற்றப்படும். GSLV Mark III ஏவுகணையின் சுமக்கும் திறன் 3 டன்னிலிருந்து 6 டன்னுகளாக அதிகரிக்கப்படும். நிலவின் புறவெளி ஆய்விற்காக நோக்கத்திற்கு கொண்டது சந்திராயன் 1. எப்போ விட்டாங்கன்னா 2008. சந்திராயன் 2 நிலவில் இறக்க பயணிக்க உள்ள நாள்கள் 14. சந்திராயன் 2இல் துல்லியமாக கட்டுப்பாடுகளின் மூலம் செயல்படுத்த உள்ள பணி ஆய்வு பணி ஊர்தி இறங்குதல். சந்திராயன் 2இலிருந்து ரோபோட்டிற்கு தொழில்நுட்ப உதவினால் தானாகவே வெளிவந்து பயணிக்கும் ஊர்தி ரோவர். அடுத்து பாருங்க, விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோளை ஏவுதலுக்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய். ஆரியப்பட்டா எப்போ விட்டாங்கன்னா 1975. செயற்கைக்கோள்கள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக மக்களுக்கு கல்வியை எடுத்துச் சொல்ல உதவியவர் விக்ரம் சாராபாய். இவ்வாறு கல்வி அளிக்கப்பட்டது 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் செயல்படும் இடம் திருவனந்தபுரம். விக்ரம் சாராபாய் முயற்சியால் தான் இஸ்ரே தொடங்கப்பட்டது. அப்போ ISRO தொடங்கப்பட்டது விக்ரம் சாராபாய் முயற்சியால் தான். அடுத்து பாருங்க, அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர். அப்துல் கலாம் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர். இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் விண்வெளி பொறியாளராக பணியாற்றிய நிறுவனம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். அப்துல் கலாம் இந்தியாவின் உயர விருதான பாரத் ரத்னா விருது பெற்றார். எப்போ அப்படின்னா 1997. அடுத்து பாருங்க, வளர்மதி அரியலூரில் பிறந்தவர். தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். வளர்மதி விருதை பெற்ற ஆண்டு 2015. வளர்மதி இஸ்ரேலில் 1984 ஆண்டு முதல் பணியாற்றிய வருகிறார். 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரோடர் இமேஜிங் செயற்கைக்கோள், அதாவது பார்த்தீங்கன்னா RISAT-1 இத்திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் வளர்மதி. இஸ்ரேலில் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியலறிஞர் வளர்மதி. அடுத்து பாருங்க, அருணன் சுப்பையா இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியாளர் மற்றும் திட்ட இயக்குனர். அருணன் சுப்பையா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏர்வாடி அருகிலுள்ள கோதாசேரி என்னும் ஊரை சார்ந்தவர். அருணன் சுப்பையா பட்டம் பெற்றது இந்திய பொறியியலில். அருணனின் சுப்பையா முதலில் பணியில் சேர்ந்து திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில். அவர் பணியில் சேர்ந்த ஆண்டு 1984. அருணன் சுப்பையா தற்போது பணிபுரிவது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில். அருணன் சுப்பையா இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகள் திட்டத்தின் திட்ட இயக்குனர் ஆவார். மங்கள்யான் உருவாக்கப்பட்டது 2003. அடுத்து பாருங்க, மயில்சாமி அண்ணாதுரை இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை.
மயில்சாமி அண்ணாதுரை 11ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவர். மயில்சாமி அண்ணாதுரை இதுவரை 5 முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார். மயில்சாமி அண்ணாதுரை இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த ஆண்டு 1982. நம் நாடு நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஆய்வுக்களம் சந்திராயன் 1. சந்திராயன் 1 திட்டக்குழு இயக்குநராக பணியாற்றியவர் மயில்சாமி அண்ணாதுரை. மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் 2 திட்டத்திலும் பணியாற்றி வருகிறார். சர் சி வி ராமன் விளைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர் மயில்சாமி அண்ணாதுரை. தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்னும் நூலை எழுதியவர் மயில்சாமி அண்ணாதுரை. கையருகே நிலா என்னும் நூலாக எழுதியவர் மயில்சாமி அண்ணாதுரை. இன்னும் சில செய்திகள். மயில்பொறியை வானத்தில் பறக்க வைத்தோம், மணிப்பல்லவம் தீவில் பறந்து சென்றோம் என்று பாடியவர் பாவலர் கருமலை தமிழன். பின்வரும் செய்திகள் சுஜாதா எழுதிய ஏன் எதற்கு எப்படி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளவை. ஐம்புலன்களில் பலவீனமானது நாக்கு. நாக்கின் சுவையறிவோர் பகுதிகள். தித்திக்கும் நுனிநாக்கு. உப்பு பரவலாக குறிப்பாக நுனியில். கசப்பு உள்நாக்கு. புளிப்பு சோவரி. நாக்கின் வலது இடதுபுறங்கள். ஒரு சராசரி மனிதனுடைய நாக்கில் உள்ள சுவை அரும்புகள் 9000. மூக்கு உணரும் 7 வாசனைகள். கற்பூர வாசனை, பெம்பர்மிட்டா வாசனை, மலர்களின் வாசனை, மஸ்கி என்னும் அரபு செண்டு வாசனை, ஈதர் அல்லது பெட்ரோல் வாசனை, அழகிய முட்டை வாசனை, கட்டமான அமில வாசனை. இந்த 7 வாசனைகளின் கலப்புகளில்தான் ஆயிரக்கணக்கான வாசனைகளில் உணர முடிகிறது. பின்வரும் பாரதிதாசனின் பாடல்கள். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயில் சிலிர்க்கும் சிங்கமே. கடலிலே கோடி கோடி கதிர்களை ஊற்றுகின்றன. கலைச்சொற்கள். குறியீட்டு பட்டை, பார்கோடு. குறியீட்டு பட்டைனா பார்கோடு. ஓகேங்களா. கலைச்சொற்கள் குறியீட்டு பட்டை, பார்கோடு. ஊர்தி, லாங்குவேஜ் வைக்கிள்ஸ். ஏவுகணை, மிஸ்ஸிலஸ். கடல் மயில், நட்டிக்கல் மயில். காணொளி கூடம், வீடியோ கான்ஃபரன்ஸ். பதிவிறக்கம், டவுன்லோட். பணியாளர் பெயர் பெயர்த்தி, PNR, பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட். மின்னணு இயந்திரம், எலக்ட்ரானிக் டிவைசஸ். அடுத்து பாருங்கள், நூலும் ஆசிரியர்களும். அக்னி சிறகுகள், அப்துல் கலாம். மின்மினி, ஆயிஷா நடராஜன். ஏன் எதற்கு எப்படி, சுஜாதா. ஏன் எதற்கு எப்படி, சுஜாதா. அடுத்து பாருங்கள், இயல் 5 கசடர மொழிதல். கல்வியின் சிறந்த பெண்கள். செல்வத்தை காட்டிலும் நிலைத்து புகழுடையவை கல்வி. பெண் கல்வி உயர்ந்திருந்த காலம் சங்க காலம். பெண் காலம் ஒடுக்கி போன காலம் இடைக்காலம். சாதனை பெண்கள் என குறிப்பிடப்படுவோர் மருத்துவர் முத்துலட்சுமி முதல் மலாலா வரை. தமிழின் பொற்காலம் என புகழப்படும் காலம் சங்க காலம். பாட்டுத்தொகை உருவான காலம் சங்க காலம். ஊட்டும் தமிழனுவு உயர்த்திருந்த காலம் சங்க காலம். அவ்வையும் குயத்தியும் வெறியடி கன்னியும் கொவ்வதை தமிழை கண்டு பாடிய மாசாத்தியும் வாழ்ந்த காலம் சங்க காலம். சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலம் கல்வி பெற்ற பெண் மணிமேகலை. மாதவியின் மகள் மணிமேகலை. பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் காரைக்கால் அம்மையார், ஆண்டாள். இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர்கள் காரைக்கால் அம்மையார், ஆண்டாள். சங்ககால பெண்பால் புலவர்கள் பாருங்க. சங்க காலத்து பெண்பால் புலவர்கள் ஔவையார், ஆதிமந்தியர், பொன்முடியர், நற்கண்ணையர், வெள்ளி வீதியர், நப்பச்சலையர், ஆதிமந்தியர், வெண்ணி குயத்தியர், அல்லூர் நன்முல்லையர், காக்கை பாடியனர், காவர் பெண்டு. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. இந்திய பெண் சங்கத்தின் முதல் தலைவர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி. முத்துலட்சுமியின் முயற்சியால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள்: தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம்,
பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம். அடையாறில் 1930 அவ்வை இல்லத்தை நிறுவியவர் முத்துலட்சுமி. அடையாறில் 1952 புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவியவர் முத்துலட்சுமி. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. பொது சேவைக்கு வந்ததாக புதுமை பெண் படைச்சங்க சட்டசபை உறுப்பினராக சித்திரமாய் நின்னாங்க. இவர்களில் குறிப்பிடப்படுபவர் முத்துலட்சுமி. மனிதகுலத்தின் மாணிக்கமாய் மக்கள் மனதில் நிறைந்தாங்க என குறிப்பிடப்படுபவர் முத்துலட்சுமி. முடியாது பெண்ணாலே என்ற மாயை முடக்க எழுந்தவர் தந்தை பெரியார். அதாவது பார்த்தீங்கன்னா, முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயினை முடக்க எழுந்தவர் தந்தை பெரியார். முடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியை மிதித்து துவைத்தவர் பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருவென இடி முழக்கம் செய்தவர் பாரதிதாசன். 1982 முதலில் பெண் கல்வி மேம்பாட்டிற்கு பரிந்துரை செய்த குழு ஹாண்டர் குழு. என்ன குழு? ஹாண்டர் குழு. ஹாண்டர் குழு அறிக்கையின்படி முதலாக பெண்களுக்கு பள்ளி துவங்கப்பட்டது மராட்டியா மாநிலத்தில். பெண்களுக்கான அந்த பள்ளியை தொடங்கியவர் ஜோதிராவ் பூலே, சாவித்திரி பாய் பூலே இணைவர். சமூக சேவகியாக இருந்த பெண்களுக்கு முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் ராமமிர்தா அம்மையார். தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் மூவலூர் ராமமிர்தா. திராவிட இயக்க அரசியல் செயற்பாட்டினர் மூவலர் ராமமிர்தா. வேதவாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமமிர்தம். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கு திருமண உதவித்தொகை மூவலூர் ராமமிர்தா பெயரில் வழங்கி வருகிறது. சமூக தன்னார்வலர் தடைகளை மீறி கல்வி சுற்று பண்டிதராகியவர் பண்டித ரமாபாய். பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்புவதாக காலத்தில் மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் ஐடர் சோபியா ஸ்காட்டர். 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாக இருந்தவர். 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாக இருந்தவர் கைலாஷ் சத்யார்த்தா. 2014ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் கைலாஷ் சத்யார்த்தா. பெண் கல்வி அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீரச்சிறுமி மலாலா. 2014 மலாலாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு. அப்போ 2014 2 பேர்த்துக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அமைதிக்கான நோபல் பரிசு ஒன்று கைலாஷ் சத்யார்த்தா, இன்னொன்று மலாலா. 2 பேர்த்துக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு 2014 வழங்கப்பட்டது. நோபல் பரிசு வாங்கிய சிறுமி மலாலா. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராடிய காலத்தில் இறங்கிய போது மலாலாவினுடைய வயது 12. 1997. 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுவதை சாவித்திரி பாய் பூலே. நம் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? சாவித்திரி பாய் பூலே. பெண் கல்வி ஊக்குவிக்கும் திட்டங்கள் ஈவேரா. நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்டமேற்றுவிற்கு உரியது. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமணம் உதவித்தொகை ஆகியவற்றை தொடர்புடையது. மறைமலை அடிகளனுடைய மகள் நீலாம்பிகை அம்மையார். தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்றுடையார் நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையாருடைய நூல்கள் தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகளின் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர். தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதவை நீலாம்பிகை அம்மையாரின் நூல்கள். அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திய குழு கேத்தாரி குழு கல்வி. 1964 கேத்தாரி கல்விக்குழு. பெண் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக இருப்பது குழந்தை திருமணம். குழந்தை திருமணத்தை தடுக்க 1929ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது சாரதா சட்டம். 1929. தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கியவர் ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். திருமந்திரம், தொல்காப்பியம், கைவாழ்வியம் போன்ற நூல்களை அறிவியல் உண்மைகளை குறித்து
சொற்பொழிவு ஆற்றியவர் ராஜேஸ்வரி அம்மையார். ராஜேஸ்வரி அம்மையார் ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார். சூரியன், மரபணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் ராஜேஸ்வரி அம்மையார். அடுத்து பாருங்க, பெண்களும் சிறப்புகளும். பெண்மை புரட்சிக்கு முத்துலட்சுமி, பெண்மை துணிவுக்கு மூவலூர் ராமமிர்தா, பெண்மை உயர்வுக்கு பண்டித ரமாபாய், பெண்மை சிறப்புக்கு ஜஸ்டஸ் சோபியா ஸ்காட்டர், பெண்மை அறிவுக்கு சாவித்திரி பாய் பூலே. அடுத்து பாருங்க, அடுத்த படம் குடும்ப விளக்கு. அடுத்த படம் குடும்ப விளக்கு. புதுமை கருத்துக்களை இயல்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவை மறுமலர்ச்சி இலக்கியங்கள். இப்போ 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவை மறுமலர்ச்சி இலக்கியங்கள். குடும்ப விளக்கு நூலை எழுதியவர் பாரதிதாசன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய படைப்புகள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். பாரதிதாசன் பிசியரந்தையர் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமிக்கு விருது வழங்கப்பட்டது. அப்போ பாரதிதாசனுடைய பிசியரந்தையர் அப்படிங்கிறது நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்று வழங்கப்பட்டது. எப்போனா 1969. குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளது உணர்த்தும் நூல் குடும்ப விளக்கு. கற்ற பெண்களின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டும் நூல் தான் குடும்ப விளக்கு. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு முதன்மையாக இன்றியமையாதது கல்வி. குடும்ப விளக்கு நூலில் 5 பகுதிகளை பகுக்கப்பட்டுள்ளது. விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் 2ஆம் பகுதியின் தலைவியின் பேச்சு என்னும் பகுதி இடம்பெற்றுள்ளது. அப்போ குடும்ப விளக்கில் 5 பகுதிகள் பகுக்கப்பட்டுள்ளது. விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் உள்ள 2 பகுதியில் தலைவியின் பேச்சு என்னும் பகுதி இடம் பெற்றுள்ளது. பின்வரும் குடும்ப விளக்கின் பாரதிதாசனுடைய வரிகள்: கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போணுதல், பெண்களுக்கு விடுதலை போனது அன்றே, கல்வி இல்லாத மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்று உரைப்பேன். சமைப்பது தமிழா இன்பமா, சமைக்கின்றனர் சமையல் செய்பவர், உணவினை ஆக்கல் மக்கும் உயிர் ஆக்கல், பெண் கல்வி வேண்டும் யாண்டு. அடுத்து பாருங்க, பட்டங்கள் ஏதும் என்னது, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம் என்று பாடியவர் பாரதியார். அதாவது பார்த்தீங்கன்னா, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்து பாருங்க, மங்கையராய் பிறப்பது, மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவனம் செய்தல் வேண்டுமம்மா என்று பாடியவர் கவிமணி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்று சரிப்படாது என்று பாடியவர் பாவேந்தர். அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். அடுத்தது சொல்லும் பொருளும். கலர் நிலம், உவர் நிலம், வையம் உலகம், இயற்றுக செய்க, நுணல் நெருப்பு, அணிந்து அருகில், தவிர்க்க ஓன தவிர்க்க இயலாத, மின்னானை மின்னலை போன்றவளை, நவிழல் சொல்லல், மாக்கடல் பெரிய கடல், மின்னாள் ஒளிரமாட்டாள், தாலி சமைக்கும் கலன், யாண்டும் எப்பொழுதும், உடம்பார் அழியினும் உயிராய் அழியினும், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபகம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என்று பாடியவர் திருமூலர். அடுத்து பாருங்க, அறுசுவை பயன்கள். அறுசுவையினுடைய பயன்கள்: இனிப்பு பலம், துவர்ப்பு ஆற்றல், கைப்பு மென்மை, கார்ப்பு உணர்வு, உவர்ப்பு தெளிவு, புளிப்பு இனிமை. அடுத்த பாடம் சிறுபஞ்ச மூலம். அடுத்த பாடம் சிறுபஞ்ச மூலம். மனிதன் வாழ்வையை செழுமையாக்குபவை அறப்பண்புகள். மனித வாழ்க்கையை செழுமையாக்குபவை அறப்பண்புகள். தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவை நீதி நூல்கள். அவை 11 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் 5 சிறிய வேர்கள்.
சிறுபஞ்ச மூலம் எனப்படும் வேர்கள் கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி வேறு. அப்போ சிறுமல்லி என்பதன் பொருள் 5 சிறிய பொருள்கள். அந்த 5 சிறிய பொருள்கள் தான் கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகின்றன. மக்களின் அறியாமையை போக்கி நல்வாழ்வு படுத்தி வனமாய் அமைந்துள்ள 5 கருத்துக்களை கூறும் நூல் சிறுபஞ்ச மூலம். தம்மை தருவன தீமை தருவன நகைப்பு உரிய என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டும் நூல் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். காரியாசன் மதுரை தமிழாசிரியாக மாக்காயனின் மாணாக்கர். காரி என்பது இவரது இயற்பெயர். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். மாக்காரியாசன் என்னும் வயிற செய்யும் இவரை சிறப்பித்தது. பூவாது காய்க்கும் மரமுலா நன்று அறிவார் மூவது மூத்தா என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். பூவாது காய்க்கும் மரமுலா என தொடங்கும் பாடலில் எடுத்துக்காட்டு ஊமையணி பயின்று வந்துள்ளது. அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல், நாருவா அப்படின்னா முளைப்பு, தாவா கெடாதிருத்தல். இன்னும் சில செய்திகள். 10 வயதுக்குள்ளே சொற்பொழிவு நிகழ்வும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கருத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. 16 வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். 17வது வயதிலேயே பைசா நகர சாய்வு கோபுரத்தின் விளக்கும் ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலிலியோ. அடுத்த படம் பாருங்க, வீட்டிற்கோர் புத்தகச்சாலை. அடுத்த பாடம் வீட்டிற்கோர் புத்தகச்சாலை. வீட்டிற்கோர் புத்தகச்சாலை என்னும் கட்டுரை எழுதியவர் அறிஞர் அண்ணா. தமிழும் ஆங்கிலமும் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கியவர் அண்ணா. தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைக்கப்பட்டவர் பேரறிஞர் அண்ணா. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர் பேரறிஞர் அண்ணா. திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலம் முதலில் பரப்பியவர் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா 1935 சென்னை பெத்தநாயக்கம்பேட்டை கோவிந்தம்மாள் நாயக்கன் பள்ளியில் ஆங்கிலர் ஆசிரியராக பணியாற்றினார். 1935 பேரறிஞர் அண்ணா ஆசிரியராக இருந்த இதழ்கள் ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி. இந்த நூல்லாம் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு அறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா துணை ஆசிரியராக இருந்த இதழ்கள் குடியரசு, விடுதலை. இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவின் சிறுகதை திறன் என்னும் நூலை எழுதியவர் முனைவர் பே. குமார். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகங்கள் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பேன் என தலைச்சிறந்த நண்பன் என்றார் ஆபிரகாம் லிங்கன். மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமின்றி சிந்திக்கும் தான். நாட்டு நிலை உலக நிலை ஏற்ப வளர்ந்தாக வேண்டும். நாட்டுக்கோர் நல்ல நிலை ஏற்பட செய்ய வேண்டும் என்ற திட்டத்திற்கு அடிப்படையாக விளங்குவது வீட்டிற்கோர் புத்தகச்சாலை என்ற இலட்சியம். ஒரு நாட்டை உலகம் மதிப்பது அந்த நாட்டுக்கு மக்களின் மனவளத்தை கண்கட்டு. நாம் சேகரிக்க வேண்டியவை உலக அறிவை, உருப்படியான காரியத்தை, பயன்படும் அறிவை தரக்கூடிய புத்தகங்கள். பேரினர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகள். மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. வன்முறை இருபக்கமும் கூறு உள்ள கத்தியாகும். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர்கள் வாதம் ஒரு விளக்கு. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்குதலும் நூல்கள் தேவை. நல்ல வரலாறுகளை படைத்தால் தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும்.
இளைஞர்களுக்கு பகுத்தறிவு சுயமரியாதை தேவை. இளைஞர்களுக்கு உரிய போர்ப்படையில் ஈட்டி முனைகள். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லதையாக இருக்கும். இந்த வரி எல்லாமே பேரினர் அண்ணாவுது. நடுவண் அரசு அண்ணா உருவம் பொறித்த 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டாண்டு 2009. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்த நினைவுபடுத்தும் வகையில் வண்ணம் தமிழ்நாடு அரசு உருவாக்கியது அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010. இன்னும் சில செய்திகள். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் சரஸ்வதி மகால் நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. உலகிலேயே தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் கல்கத்தா தேசிய நூலகம். கல்கத்தா தேசிய நூலகம் 1836ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆவண காப்பகம் நூலகமாகவும் திகழ்வது கல்கத்தா தேசிய நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான விடை. சிறுபஞ்ச மூலம் அறநூல்கள். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். தமிழக முதலமைச்சராக அண்ணா பொறுப்பேற்ற காலகட்டத்தில் அரிசி வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்தது. நாங்கள் போடும் சட்டங்களை சரியான முறையில் நிறைவேற்றும் பொறுப்பு உங்களை போன்ற அலுவலரின் கையில்தான் இருக்கிறது. உங்களை போன்றவர்கள் தாம் உயர் பதவிக்கு வர வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. இன்னும் சில செய்திகள். காமராஜன் கவிதை நூல்கள். கருப்பு மலர்கள். திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் தண்ணீர். 1954 நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்கோவின் குறுநாவல் கிழவனும் கடலும். சிற்பியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை நூல் ஒரு கிராமத்து நதி. எஸ் ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் சாக்ரடீஸின் சிவப்பு நூல்கள். கலைச்சொற்கள். சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர். தன்வருவாளர் வாலிண்டர். கலர் நிலம் சோலிண்டன் சாயில். சொற்றொடர் சென்டென்சஸ். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகங்களை தர வேண்டும். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. உலகில் சாகா வரம் பெற்ற பொருட்களில் புத்தகங்களே என்று சொன்னவர் கதை. ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகம் சாலைக்கு தர வேண்டும் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. உலகில் சாகா வரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று கூறியவர் கதை. அடுத்து பாருங்க. நூல்களும் ஆசிரியர்களும். உயர்ந்திருக்கலாகாது கல்வி சிறுகதை நூல்கள் தொகுப்பு அரசி ஆதி வள்ளியப்பன். முதல் ஆசிரியர் சிங்சிஸ் ஐத் மத்தாவ். கல்வியின் நாடகம் பிரளியன். அடுத்து பாருங்க. இயல் 6. இயல் 6 ஓகேங்களா. தொழில் பல முனைதல் வணிக வாயில். இரவில் நடமாடும் தூங்கா நகரங்களாக திகழ்வது துறைமுக நகரங்கள். நமது பயண குறிப்பில் துறைமுக நகரங்களின் அமைப்புகள் பாட மாளிகையின் ஆகியன தம்மை கவர்ந்ததாக எழுதியவர் மார்க்கோ போலோ. இத்தாலி நாட்டின் பிளினி முதல் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். தம் குறிப்பில் எகிப்து அரிசி கிளியோபட்ராவை கொற்கை முந்தைய அணிந்ததாக பதிவு செய்தவர் பிளினி. கொற்கையின் முத்தின் சிறப்பினை குறிப்பிடும் நூல் அர்த்த சாஸ்திரம். கொற்கை முத்தின் சிறப்பினை குறிப்பிடும் நூல் அர்த்த சாஸ்திரம். தமிழகத்தின் துறைமுகங்கள் ஆற்றின் கழிமுகத்தில் அமைந்திருந்தன. இந்நாளில் கடல் வழி பயணத்தை திறம்பட மேற்கொள்ள உதவுபவை திசை காட்டும் கருவிகள் செயற்கை கோள்கள். கோள்களை
பொருள் செலவில் கொண்டு சேர்க்கை துணை பெறுவது கடல் வழி போக்குவரத்து. வணிகத்திற்காக தமிழகத்திற்கு வந்து சென்றவர்கள் கிரேக்கர்கள், உரோமினியர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சாவா காத்தீவனர். பண்டை காலத்தில் தமிழர் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த வடவேங்கடம் முதல் தென்குமரி வரையிலான பகுதி கிழக்கு கரை பகுதியிலிருந்து புகழ்பெற்ற துறைமுகங்கள் கொல்லந்துறை, எயிர்பட்டினம், அரிக்கமேடு, காவிரி பூப்பட்டினம், தொண்டி, முருங்கை, கொற்கை. மேற்கு கடற்கரை பகுதியில் புகழ்பெற்ற விளங்கும் துறைமுகங்கள் மல்லூர், மங்களூர், நரவு, தொண்டி, மாந்தை, முசிறி, வைகரை, விழிஞம். காந்த ஊசி பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ள நூல் காந்த ஊசி பற்றி செய்தி இடம்பெற்ற நூல் மணிமேகலை. பழங்காலத்தில் திசை அறியப்படம் பயன்படுத்துவது காந்த ஊசி. தமிழ்நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதியில் சேரர்கள் ஆட்சி எல்லைக்குள் அமைந்த புகழ்பெற்ற துறைமுகம் முசிறி. மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவான ஆறு பேரியாறு. பேரியாறு கடலில் கலக்கும் இடத்தில் இயற்கையாய் உருவான துறைமுகம் முசிறி. சேர நாட்டு தலைநகரம் வஞ்சி. பேரியாற்றின் கரையில் உள்ள முசிறி துறைமுக பட்டினத்திற்கு அருகே அமைந்திருந்தது வஞ்சி நகரம். முசிறி துறைமுகத்தில் மிளகு ஏற்றுமதி செய்யப்பட்டன சிறப்புடன் நடைபெறுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா முசிறி துறைமுகத்தில் மிளகு ஏற்றுமதி சிறப்புடன் நடைபெற்றது. யவனர் விரும்பி வாங்கியதால் மிளகிற்கு யவனப்பிரியா என்ற பெயர் பெற்றது. அப்போ மிளகுக்கு யவனப்பிரியா என்ற பெயர் பெற்றது. யவன கப்பல்கள் முசிறி வந்தது பொன்னை தந்து மிளகை வாங்குவதற்காக. சுள்ளியம் போரியுற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினைமான் நான்களம். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளங்கெளி முசிறி என்று பாடும் நூல் அகநானூறு. சேரநாட்டு மிளகை செங்கடல் துறைமுகத்திலும் அலெக்சாண்ட்ரியாவிலும் விற்றவர்கள் அரேபியர்கள். எகிப்தின் நைல் நதி கடலில் கலக்கும் இடத்திலிருந்து துறைமுகப்பட்டினம் அலெக்சாண்ட்ரியா. முசிறி துறைமுகப்பட்டினத்தில் அரேபியர் வணிகம் செய்த இடத்தின் பெயர் பந்தர். பந்தர் என்பதன் பொருள் கடைவீதி. சிறிய துறைமுகத்தில் யவனர்கள் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் பவளம், கண்ணாடி, செம்பு, தகரம், ஈயம். முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகன் ஒருவனுக்கு எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா நகரில் வாழ்ந்த கிரேக்க வணிகன் ஒருவனுக்கு இடையே ஏற்பட்டது முசிறி அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் பொது ஆண்டுக்கு 1150 அளவில் ஏற்பட்டது. தமிழ் வணிகன் கொண்டு வந்த வணிகப் பொருட்களின் பணமதிப்பு பாருங்க 2,94,84,000 கிராம் வெள்ளியின் எடைக்கு ஈடானது. எக்காலத்திலும் எகிப்து நாட்டு உரோமணிய பேரரசின் கீழ் இருந்தது. பின்வருவன பதிற்றுப்பத்து நூலின் வரிகள். நன்கலம் வெறுக்கை துஞ்சுறுத்தும் பந்தர் பெரிய பேரிசை மூது பந்தர் பயந்த புலர் புகடை முத்தம். காவிரியாறு கடலில் கலக்கின்ற இடத்தில் வடகரையின் மேல் அமைந்திருந்தது காவிரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினம் ஓர் இயற்கை துறைமுகம். காவிரி பூம்பட்டினத்தின் இரு பகுதிகள் மரவூர் பாக்கம், பட்டினப்பாக்கம். இந்த இரண்டு பிரிவுகளுக்கும் இடையில் இருந்தது தான் நாளங்காடி. கடற்கரை ஓரமாக காவிரி ஆற்றின் கரையின் மேல் கலங்கரை விளக்கம் அமைந்திருந்தது. புகார் நகரத்தின் தெருக்களில் நிறைந்திருப்பவை காவிரி கரை வழங்கிய வளங்கள், ஈழத்து உணவுப் பொருட்கள், கடாரம் தந்தம் பொருட்கள். இன்று நமது துறைமுகங்களில் ஒரு வழிபாதை ஒன்றை சாளர முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. ஒற்றை சாளர முறை போல பொருட்களும் சுங்கத்தீர்வை அங்கேயே வசூலிக்கப்பட்டன என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பனை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் ராமநாதபுரம் அழகன்குளம். அந்த பானை ஓட்டில் இடம்பெற்றுள்ள கீரல் கோட்டோவியம் வணிக கப்பலை குறிக்கிறது. சங்ககால தமிழர்களின் துறைமுகமாக கருதப்படுவது அழகன்குளம். ரோம் நகரத்திற்குள் கடல் பயணம் மேற்கொண்ட கப்பலின் மாதிரியாக கருதப்படுவது அழகன்குளம் கீரல் கோட்டோவியம் வணிக கப்பலை குறிக்கிறது. காவிரி பட்டணத்தில் சுங்க தீர்வை
பெற்று கொண்டதற்கு அடையாளமாக இடப்பட்டது புலிச்சின்னம். சுங்கவரிக்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த மண்பாண்டங்கள் மலை போல் தோற்றம் தரும் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. ரோமானியத்திலிருந்து வந்தவர்கள் யவனர், கிழக்கிலிருந்து வந்தவர்கள் சாவக நாட்டினர். யவனர் சாவக நாட்டிலும் வட இந்தியாவும் காவிரி பூம்பட்டினத்தில் வணிகம் செய்த காலம் பொது ஆண்டு பின் முதல் நூற்றாண்டுகள். தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடத்தின் ஆற்றின் மேற்கு பகுதியில் அமைந்திருந்த இயற்கை துறைமுகம் கொர்க்கை. பாண்டிய நாட்டின் பட்டத்து இளவரசிகள் தங்கி நிர்வாகம் கற்ற நகரம் கொர்க்கை. பாண்டிய நெடுஞ்செழியன் உயிர் துறந்த பின்பு அரியணை ஏறியவன் கொர்க்கையில் இருந்து பட்டத்து இளவரசன் வெற்றிவேர் செழியன். இச்செய்தி இடம்பெற்றுள்ள நல்ல சிலப்பதிகாரம் நீர்ப்படை காதை. கொர்க்கையிலிருந்து வெற்றிவேர் செழியன் மண்பதை காக்கும் முறையில் முதல் கட்டிலின் மாலை திங்கள் வழியேன் ஏறினான் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். பாண்டியர்களின் கப்பற்படை தளபதியாக விளங்குவது கொர்க்கை. பாண்டியர்களின் கப்பற்படை தளமாக விளங்குவது கொர்க்கை. நிலத்தின் உள்ளே 5 கல் தொலைவிற்கு ஊடுருவிலிருந்து கொர்க்கை கூடக்கடல். திரை தந்த ஈர்கதிர் முத்தம் கவர்நடை புரவி கால்வடுத்தும் தவுக்கும் நற்றோர் வழுதி கொர்க்கை முன்துறை என்று பாடியவர் வெண்கண்ணனார். அகநானூறு நூலிலிருந்து. வெளிநாடுகளிலிருந்து கடல் வழி வந்தவை குதிரைகள். உள்நாட்டிலிருந்து தரை வழி வந்தவை கரி, அதாவது பார்த்தீங்கன்னா மிளகு. வடமலையிலிருந்து வந்தவை மெருகூட்டப்பட்ட பொருள் மணிக்கற்கள். மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம், ஆரம். தென்கடலில் இருந்து கிடைத்தவை முத்து. கீழ்கடலில் விளைந்தது பவளம். வளமுறி மூழ்கிய வாந்திமில் பரதவர் என்று கூறும் நூல் அகநானூறு. ஆண்டுதோறும் கொர்க்கை துறைமுகத்தில் பாய்மர கப்பல்களில் வந்து இறங்கிய அரேபிய குதிரைகளின் எண்ணிக்கை 16,000. நாணயங்களை அச்சிடுவதற்கான பட்டறைகள் நிறைந்த தெருவின் பெயர் காசாலை என்னும் தெரு இருந்த நகரம் கொர்க்கை. பருவக்காற்றின் உதவியால் முசிறி துறைமுகத்திற்கு விரைவில் பயணம் செய்ய புதிய வழியை கண்டுபிடித்தவர் ஹிப்ளஸ் என்பவர் ஒரு கிரேக்க மாலுமி. ஹிப்ளஸ் வாழ்ந்த காலம் பொது ஆண்டுக்கு பின்பு முதல் நூற்றாண்டு. யவனர்கள் ஹிப்ளஸ் கண்டுபிடித்த பருவக்காற்றுக்கு ஹிப்ளஸ் என்பதை பெயராக சூட்டினர். யவன கடல் வணிகம் பெருக காரணம் அமைந்தது ஹிப்ளஸ் பருவக்காற்று. பொது ஆண்டுக்கு பின் முதல் நூற்றாண்டில் உரோம பேரரசை அறச்சாண்டவர் அகஸ்தஸ் சீசர். யவனர் தமிழர் வணிகத்தை விரிவுபடுத்தியவர் அகஸ்தஸ் சீசர். உரோமபுரி அரசர்களின் உருவ முத்திரை இடப்பட்ட பழைய நாணய புதையல்கள் தமிழ்நாட்டில் சில இடங்களில் கிடைத்துள்ளன. அடுத்து பாருங்க, நான்மாடக்கூடல். தமிழகத்தின் தொன்மையான நகரம் மதுரை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ந்து மக்கள் வாழ்ந்து வரும் நகரங்களில் ஒன்று மதுரை. கௌடில்யருடைய காலம் பொது ஆண்டுக்கு முன்பு 370. கிரேக்க தூதர் மெகஸ்தியனுடைய காலம் பொது ஆண்டுக்கு முன் 350. நான்மடக்கூடல் எனப்படுவது மதுரை. செவ்விலக்கியத்தின் தலைநகராக திகழ்வது மதுரை. பின்வரும் வரிகள் நான்மாட கூடல் என்னும் கவிதையில் இடம்பெற்றவை. ஓவிய வீதிகள் சூழ்ந்திருக்கும் ஊரில் மல்லிகை பூமணம் வாழ்ந்திருக்கும். தூங்கா நகரம் முடிச்சிருக்கும். அதில் 90 வியாபாரம் செலுத்திருக்கும். நாளுடை கொண்ட பெருநகரம் இதுக்கு நான்மடக்கூடல் நல்ல போரம். எல்லா இன்பமும் மதமும் உண்டு இங்கு இறையரில் ஆலயமும் ஏகம் உண்டு. 1000 ஆண்டு வரலாறு இதை பாடாத வெள்ளை பண்பாடு. இப்பாடல் சிந்து என்னும் பாவகையைச் சேர்ந்தது. சிந்து என்பது நாட்டுப்புற பாடல் அமைப்பிலிருந்து தோன்றியது. சிந்து பாவடியும் சிலப்பதிகார காலத்தில் வழக்கில் இருக்கிறது. சந்தமும் இயைபு தொடையும் அமைந்த கன்னிகளை கொண்டது சிந்து. கும்மி பாடல்களும் காவடி சிந்து, வழிநடை சிந்து
நொண்டி சிந்து போன்றவை சந்த பாடல்கள். ஆனந்த களிப்பு, தெம்மாங்கு முதலியனவை நாட்டுப்பாடல் வடிவங்கள். ஓருதுகை ஓரெதுகை பெற்ற 2 அடிகள் அளவெடுத்து வருவது சிந்து பாவகை. சிந்து வகையினை அதிகமாக கையாண்ட கவிஞர் பாரதியார். சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுபவர் பாரதியார். சிந்து என்பது இசைத்தமிழ் பாகுபாடுகளில் ஒன்று. சில வகை சிந்துகளின் பல்லவி, அணுப்பல்லவி இன்றைய சில வகை சாரணங்களுக்குரிய கன்னிகளும் உடைய பாக்கள் காணப்படுகின்றன. பல்லவி என்பது எடுப்பு, அணு பல்லவி என்பது தொடுப்பு, சாரணம் என்பது முடிப்பு. சித்தர் பாடல்கள் பெரும்பாலும் சிந்து வகையில் அமைந்திருக்கின்றன. பாவம் செய்திருந்த மனமே என்னும் பாடலை எழுதியவர் கடுவெளி சித்தர். அடுத்து பாருங்க, மதுரை காஞ்சி. மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள நூல் மதுரை காஞ்சி. 11 மேற்கணக்கு நூல்களில் முதன்மையானது மதுரை காஞ்சி. 11 மேற்கணக்கு எனப்படும் 10 பாட்டும் 8 தொகையும். காஞ்சி மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல்களில் ஒன்று. காஞ்சி என்பதன் பொருள் நிலையாமை. மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமை பற்றி கூறுவதாலும் மதுரைக்கு மதுரை காஞ்சி என பெற்றது. மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டது. மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டது. மதுரை காஞ்சியின் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறும் அடிகள் 354. மதுரை காஞ்சி பாட்டுடை தலைவன் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். மாங்குடி மருதனார் 8 தொகை நூலில் பாடிய பாடல்கள் 13. மதுரை நகரில் நிகழும் திருவிழாக்கள், பல வகை பள்ளிகள், அந்தி வணிகம் ஆகிய காட்சிகளை கவித்து காட்டும் நூல் மதுரை காஞ்சி. காலை தொடங்கி மறுநாள் விடியில் வரை நகரத்தை சுற்றி வர கண்ணுற்றதை முறைப்படுத்தி கூறும் போன்ற வருவனை கொண்ட நூல் மதுரை காஞ்சி. பின்வரும் மதுரை காஞ்சியின் பாடலடிகள். மண் ஊற ஆழ்ந்த மணநீர் கிடங்கின, விண் ஊற ஓங்கிய பல்படை புரிசை, வையை அன்ன வளங்குடை வாயில், கீழ் சில்காற்று இசைக்கும் புல்லுடை நல்லில், பொறிமையில் வரலாம் கூட்டுரை பயம்பாய் புடியோடு குளமா என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. அந்த அடிகளில் கூறப்படுவது மூலமாக மதுரையின் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தி. 10 பாட்டு ஆராய்ச்சி என்னும் நூலை எழுதியவர் ராஜமாணிக்கம். தமிழ்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. இயலும் இசையும் நாடகமும் பொங்கி பெருகிய நகரம் மதுரை. அடுத்த பாட்டு பாருங்க, சந்தை. அடுத்த பாடம் சந்தை. பொருள்களை விற்பவர் வாங்குபவர் உறவை வளர்ப்பது சந்தை வணிகம். மால் என்பது ஓரிடத்தில் எல்லா பொருள்களும் இருக்கும் இடம். மால் என்பது ஒரே இடத்தில் எல்லா பொருள்களும் இருக்கும் இடம். மால் என்பதற்கு பொருத்தமான தமிழ் சொல் பல்லங்காடியாகும். பகலில் செயல்படும் கடைவீதி நாளங்காடி, இரவில் செயல்படும் கடைவீதி அல்லங்காடி. நாள் என்றால் பகல், அல் என்றால் இரவு. விற்று வாங்குவதும் வாங்கி விற்பதும் பண்டமாற்று முறை எனப்படும். கிராமத்து சந்தையின் அடிப்படை கலப்படம் இல்லாத நேர்மை. விவசாயம், சமையல், வீடு ஆகியவற்றை தேவையான பொருட்களை சிறிய அளவில் விற்கும் சிறு வணிக செயல்பாடு கிராம சந்தை. மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வது கிராம சந்தையின் நோக்கம். மதுரை பகுதிகளில் மாட்டு சந்தையை மாட்டுத்தாவணி என்பர். தாவணி என்பதன் பொருள் சந்தை. கலைக்கூத்து, பொம்மலாட்டம் கிராம சந்தையில் உண்டு. போச்சப்பள்ளி சந்தை. அடுத்து பாருங்க, போச்சப்பள்ளி சந்தை நடைபெறுவது கிருஷ்ணகிரி மாவட்டம். போச்சப்பள்ளி சந்தை 18 ஏக்கர். போச்சப்பள்ளி சந்தையில் சுமார் 8000 கடைகள் உண்டு. போச்சப்பள்ளி சந்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுகிறது. விற்பவரும் வாங்குவரும் உறவுகளாய் பேசி மகிழும் ஆரவாரம் ஒலிக்கும் சந்தை போச்சப்பள்ளி சந்தை. போச்சப்பள்ளி சந்தையின் வயது 125 ஆண்டுகள். போச்சப்பள்ளி சந்தையின் 4 தலைமுறை நட்பு நிலவுகிறது. அடுத்து பாருங்க, சந்தைகளும் பொருள்களும். மணப்பாறை மாட்டுச்சந்தை, ஐயலூர் ஆட்டுச்சந்தை, ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தை, நாகர்கோயில் தோவளை பூச்சந்தை, ஈரோடு
ஜவுளி சந்தை, கடலூர் காரமணி குப்பம் கருவாட்டு சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. கிராம சந்தையில் உற்பத்தியாளர் விற்பனையாளன், கிராம சந்தையில் விற்புவோர் வாங்குவோர் ஓர் உடன்பாட்டு வந்தால் அதுவே பொருளினுடைய விலை. பேச்சு வராத குழந்தைகளை சந்தைக்கு கூட்டி சென்றால் பல வகை பொருள்களை கேட்டு பேச்சு வந்துவிடும். இன்னும் சில செய்திகள். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள். மதுரை காஞ்சி பட்டினப்பாலை. கூலக்கடை என்பது பல வகை தானியங்கள் விற்கும் கடையின் பெயர். சோழ நாட்டின் தலைநகரம் காவிரி பூம்பட்டினம். பாண்டி நாட்டின் தலைநகரம் மதுரை. குலங்கி வித்த கூல வீதிகள் இருந்த நகரங்களில் காவிரிப்பட்டினம், மதுரை. இன்று கூலக்கடை தெரு என்னும் வீதி உள்ள ஊர் திருநெல்வேலி. மதுரை மாநகரில் கூலக்கடை வைத்திருப்பவர்கள் சாத்தனார். மணிமேகலை காவியம் இயற்றிய கவிஞர் கூல வணிகன் சாத்தனார். இசைவாணன் நாடாளும் மன்னனை வாழ்த்திய பின்பு உணவளிக்கும் உளவானை வாழ்ந்தவர். 14 கூலமும் உழவர் மிகவும் என்னும் வாழ்த்துறை ஒரு பழைய இசை நூலில் காணப்படுகின்றன என்று குறிப்பிடுவது சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. கல்வியின் தடம் பதித்தவர் என்பவர் மூவலூர் ராமமிர்தா அம்மையார். அடுத்து கலைச்சொற்கள். கலிமுகங்கள், எஸ்ட்ரோசின், கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ், துறைமுகம், போர்ட்ஸ், பண்டமாற்று, கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச், இளநீர், டேண்டர், கோகனட், அகலி, மொயிட், கரும்புச்சாற்று, சுகரேஷன், ஜூஸ், காய்கறி வடிச்சாறு, வெஜிடபிள் ஷாப். நூல்களும் ஆசிரியர்களும். நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம். முனைவர் சு. சக்திவேலு. தரங்கம்பாடி தங்க புதையல் பே. தூரன். இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் சா. தமிழ்ச்செல்வன். பொதிகை ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு என்று பாடியவர் பாடலாசிரியர் மருதகாசி. அடுத்து பாருங்க. திருக்குறளும் அடியும் கண்டனம் தான் கண்டவாறு தெரிந்த அளவில் அறியுடையவனாய் தோன்றுவான். அறந்தானா தக்கது உடைந்து அறம் வெட்டப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். மாற்றாரை மாற்றும் படை பகைவாரை நட்பாக்கும் கருவி. இதுவரை பார்த்தீங்கன்னா இயல் 6 வரை ஓகேங்களா நம்ம வீடியோ பார்த்தோம். இயல் 3, 4, 5, 6 வரை ஓகேங்களா வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இதனுடைய உரைநடையில் இருக்கக்கூடிய அனைத்தும் வினா வங்கியாக ஏற்கனவே வீடியோவை போட்டிருக்கு ஓகேங்களா. அந்த வீடியோ நம்ம அகரம் டிஎன்பிசியில் ஓகேங்களா இதில் இருக்குது. அதை நீங்கள் கொஷினை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.